வீடியோல நாம பார்க்க போறது transport of gases in respiration. So transport of gases னாவே நம்மளுக்கு ஞாபகம் வரது oxygen transport and carbon dioxide transport பத்தி தான். So first நாம transport of oxygen. Molecular oxygen is carried in blood in two ways, bound to hemoglobin within the red blood cells and dissolved in plasma. ஸோ இந்த மாலிகுலார் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது பிளட்ல ரெண்டு விதமாக போகுது. ஒன்று வந்து ஹீமோக்ளோபினோட, அதாவது ஹீமோக்ளோபினோட பவுண்ட் ஆகுது. பவுண்டுன்னா சேருது, சேர்ந்து போகுது. இந்த ஹீமோக்ளோபின் எதில் இருக்குது? ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். இன்னொரு விதம் வந்து பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி போகுது. ஸோ ரெண்டு விதமாக போகுது. ஒன்று ஹீமோக்ளோபினோட சேர்ந்து போகுது, இன்னொன்று பிளாஸ்மாவில் டிசால்வ், அதாவது பிளாஸ்மாலேயே கரைஞ்சி டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. Oxygen is poorly soluble in water, so only 3% of oxygen is transported in the dissolved form. So oxygen வந்து ரொம்ப புவர் தான், அதாவது வாட்டரில் soluble ஆகிறது ரொம்ப புவர். ஓகேவா? அதனால 3% ஆக்சிஜன் மட்டுமே dissolved ஃபார்மில், அதாவது பிளாஸ்மாவில் dissolved ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு இந்த ஆக்சிஜன். 97% of oxygen binds with hemoglobin in a reversible manner to form oxyhemoglobin HbO2. ஸோ இதில் 3% வந்து dissolved ஃபார்ம் பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி போகுது, ஏன்னா வாட்டரில் வந்து ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிறதுனால. ஆனால் 97% வந்து ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் சேர்ந்து போயிட்டுருக்கு, சேர்ந்து ட்ராவல் ஆகுது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சிஹீமோக்ளோபின் HbO2. ஏன்னா ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட சேர்றதுனால HbO2ன்னு சொல்கிறோம். The rate at which hemoglobin binds with oxygen is regulated by the partial pressure of oxygen. ஸோ இந்த ஹீமோக்ளோபின்ல ஆக்சிஜன் எவ்வளோ சேருதோ அதோட ரேட்டை நம்ம எப்படி கண்காணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், PO2. P என்ன பார்ஷியல், O2ன்னா ஆக்சிஜன். Each hemoglobin carries maximum of 4 molecule of oxygen. ஒவ்வொரு ஹீமோக்ளோபினும் 4 molecules of oxygen-ஐ கேரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஃபை பாருங்க, இது ஒரு சிக்மாய்ட் கர்வ் அப்படின்றது. எப்படி இந்த கர்வ் இதுவாகுதுன்னு பாருங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் mm/Hg, அண்ட் இங்கே வந்து பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் வித்தின் ஆக்சிஜன். ஸோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் வந்து சேச்சுரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ யூ கேன் சி த கர்வ். அந்த கர்வ் வந்து ஒரு எஸ் ஷேப்பில், அதாவது இப்படி இந்த டைரக்ஷனில் போய் இப்படி போகுது இல்லையா, அது ஒரு எஸ் ஷேப்டு கர்வை கொடுக்குது. ஓகே, இந்த ஆல்வியோலை ஹை PO2, லோ CO2, லோ டெம்பரேச்சர் and less hydrogen ion concentration favors the formation of oxyhemoglobin. ஆல்வியோலையில் தான் கேஷியல் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு, அதாவது ஆல்வியோலைனா லங்ஸ்குள்ளே எடுத்து பியூரிஃபிகேஷனுக்காக போது வெளியில் வருது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது, ஆக்சிஜன் வந்து பாடியோட மற்ற பார்ட்ஸுக்கு போகுது. இது வந்து ஆல்வியோலையில் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஸோ அந்த ஆல்வியோலையில் ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தட் இஸ் ஆக்சிஜன் இருக்குது, PO2. அதே மாதிரி லோ PCO2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. லோ டெம்பரேச்சர், அதாவது அங்கே டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்குது, லெஸ் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து எதுக்கு ஃபேவராக இருக்கான்? ஆக்சிஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இது எங்கே? ஆல்வியோலையில். அப்போ டிஷ்யூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஷ்யூஸில் லோ PO2, ஹை PCO2, ஹை H+ and high temperature favors the dissociation of oxygen from oxyhemoglobin. ஸோ டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா லோ PO2, அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் ஹை PCO2 அண்ட் ஹை H கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ஹை டெம்பரேச்சர், இதெல்லாம் ஆக்சிஜனை ஹீமோக்ளோபின்ல இருந்து பிரிக்கிறதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுலேருந்து பிரிக்குது? ஆக்சி ஹீமோக்ளோபின்லேருந்து பிரிக்கிறதுக்கு. ஸோ ஆல்வியோலையில் ஹை PO2 இருக்குது, மற்றது எல்லாமே லோவாக இருக்குது. PCO2, டெம்பரேச்சர், அப்புறமா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகுது. ஆனால் டிஷ்யூஸில் லோ PO2, ஓகே, அண்ட் ஹை கார்பன் டை ஆக்சைடு PCO2, அப்புறமா ஹை டெம்பரேச்சர், ஹை ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் ஆக்சிஜனை ஆக்சி ஹீமோக்ளோபினில் பிரிக்க முடியுது. A sigmoid curve is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against PO2. இப்போ இந்த curve இருக்கு இல்லையா? ஸோ இந்த curve இதுதான் அது. ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, partial pressure of oxygen x axisலையும் and percentage saturation of hemoglobin with oxygen வந்து y axisலையும் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் ஒரு S curve or sigmoid curve ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு. ஓகேவா? அது வந்து அது போடுறாங்க எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வச்சு நம்மளுக்கு சிக்மா கர்வ் எதோட இதில் அகெயின்ஸ்டாக போகுதுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு அகெயின்ஸ்டாக பிளாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் கர்வ் இஸ் கால்ட் ஆஸ் ஆக்சி ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ். ஸோ இந்த கர்வை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ்னு சொல்லலாம். The S-shaped curve has a steep slope for PO2 values between 10 and 50 mm Hg. Then flat between 70 to 100 mm Hg. இப்போ இந்த 10க்குள்ள, அதாவது இங்கே வந்து 10க்கும் இங்கே இருக்கிற இந்த 50க்கும் நடுவில் வந்து ஸ்டீப்பாக இருக்குது, அதாவது ஸ்லோப் மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 70க்கும் 100க்கும் நடுவில் வந்து ஒரு மாதிரி 100க்கும் நடுவில், அதாவது 70க்கும் 100க்கும் நடுவில் வந்து ஃப்ளாட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எப்படி இருக்குது? 10க்கும் 50க்கும், இப்போ இந்த பக்கம் இங்கே 10 எடுத்துக்கோ, இந்த 10க்கும் 50க்கும் வந்து ஸ்டீப்பாக இருக்குது, அதாவது ஸ்லோப் மாதிரி ஸ்டீப்பாக இருக்குது. 10க்கும் இருங்க நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த 10க்கும் 50க்கும் அதாவது எப்படி இருக்குது? ஸ்டீப் ஆகுது. 50க்குள்ள ஸ்டீப், இது வரையும் வந்து கொஞ்சம் ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 70க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டண்ட் ஆகுது. 70 to 100 வரையும் கொஞ்சம் ஃப்ளாட்டண்ட் இதுவாக போகுது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இது வரையும் ஆக்சிஜனை பார்த்தோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? blood transport carbon dioxide from the tissue cells to the lungs in 3 ways. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட் வந்து டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு 3 வழியில் போகுது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து டிசால்வ்ட் இன் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா மூலமாக டிசால்வ் ஆகுது. About 7 to 10% of carbon dioxide is transported in a dissolved form in plasma. ஸோ பிளாஸ்மாக்குள்ளே கரைஞ்சிது அந்த கார்பன் டை ஆக்சைடு. பிளாஸ்மாவில் கரையிறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7 to 10% கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி, அதாவது கரைஞ்சி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. Bound to hemoglobin, about 20 to 25% of dissolved carbon dioxide is bound and carried in the RBC as carbamino hemoglobin HbCO2. இப்போ வந்து ஆக்சிஜன் மாதிரியே கார்பன் டை ஆக்சைடும் ஹீமோக்ளோபினோட சேர்ந்து ட்ராவல் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 25% வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோக்ளோபினில், அதாவது ஆர்பிசியில் இருக்கிற அந்த செல்ஸோட ட்ராவல் ஆகிறதுனால அதுக்கு பேர் வந்து கார்ப் அமினோ ஹீமோக்ளோபின் HbCO2. HbCO2 இல்லையா? அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனு CO2 plus HB gives HbCO2. இது ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதனால தான் ரெண்டு இந்த பக்கம் போகிறது திரும்பி அப்படியே இந்த பக்கமும் திரும்பி வரும். அதாவது HbCO2வை நம்ம திரும்பி இந்த பக்கம் போகணும். அதனால இது வந்து ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். நெக்ஸ்ட், as bicarbonates in ions in plasma, about 70% of carbon dioxide is transported as bicarbonate
அயன்ஸ் பைகார்பனேட் அயான்ஸா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பைகார்பனேட் அயான்ஸா. இப்போ பைகார்பனேட் அயான்ஸா வந்து பிளாஸ்மாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ராவல் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு 70%ஆக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை PCO2 and the degree of hemoglobin oxygenation. அதாவது PCO2 வந்து இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது எதை? அதாவது ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனேஷனை உருவாக்குறதுக்கு காரணமே இந்த PCO2 partial pressure of carbon dioxide. RBC contain a high concentration of enzyme carbon, that is carbonic anhydrase, where a small amount of carbonic anhydrase is present in the plasma. So RBCல வந்து கார்போனிக் ஆனைட்ரேஸோட கான்சன்ட்ரேஷன், அந்த என்சைனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பிளாஸ்மாவில் இந்த கார்போனிக் ஆனைட்ரேஸ் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. At the tissues, the PCO2 is high due to the catabolism and diffuses into the blood to form, that is HCO3 plus H plus. So இந்த PCO2, ஸோ இந்த டிஷ்யூஸில் PCO வந்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்டபாலிசம் நடக்குது. ஓகே, கெட்டபாலிசம். ஸோ கெட்டபாலிசம்னா பிரேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த பிரேக்கிங் ப்ராசஸ் நடக்குது. எங்கே நடக்குது? டிஷ்யூஸில். ஸோ ஏன்னா இந்த PCO2 வந்து டிஷ்யூஸில் என்ன பண்ணுது? கெட்டபாலிசம், அதாவது பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகி பிளட்டில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. பிரேக் ஆகி டிஃப்யூஸ் ஆகும்போது எந்த ஃபார்மில் இருக்குது? பைகார்பனேட் ஃபார்மும், இன்னொன்று வந்து பைகார்பனேட், அதாவது HCO3னா பைகார்பனேட்ஸ் ப்ளஸ் H ப்ளஸ் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனாகவும் பிளட்டில் இருக்குது. When carbon dioxide diffuses into the RBC, it combines with water forming carbonic acid H2CO3. Okay, and catalyzes by carbonic anhydrase. இப்போ வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆர்பிசியோட சேரும்போது அந்த ஆர்பிசியில் இருக்கிற அந்த வாட்டர், அதாவது ஆர்பிசிக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகும்போது ஆர்பிசிக்குள்ளே இருக்கிற அந்த வாட்டரோட சேர்ந்து கார்போனிக் ஆசிடாக மாறுது, H2CO3 மாறுது. அது மாறுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? கார்போனிக் ஆனைட்ரேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கார்போனிக் ஆசிட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள் ஆனது கிடையாது, அதாவது ஸ்டேபிளாக நிலையானது கிடையாது. டிசோசியேட்டட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் பைகார்பனேட்ஸ். இப்போது கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆன உடனே ஸ்டேபிளாக இல்லாமல், அதாவது நிலையாக இல்லாமல் என்னவா மாறிடுது? ஹைட்ரஜன் அண்ட் பைகார்பனேட்ஸாக மாறுது. The carbonic anhydrase facilitates the direct, that is reaction in both direction. The carbonic anhydrase enzyme வந்து ரெண்டு டைரக்ஷனில் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் சேருது. With the help of enzyme carbonic anhydrase gives H2CO3 அது வருது. திரும்பி என்னது? H3CO3 ஃபார்ம் ஆகுது. இது வந்து கார்போனிக் ஆசிட், இது நிலையானது இல்லை. திரும்பி இந்த H2CO3-ஐ HCO3, அதாவது பைகார்பனேட்ஸாகவும் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனாக மாற்றுறதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? கார்போஹைட்ரேஸ். த H3, that is the bicarbonate HCO3னா bicarbonates moves quickly from RBC into plasma where it is carried to the lungs. இப்போ இந்த பைகார்பனேட்ஸ் வந்து டைரெக்டாக பிளாஸ்மாவுக்குள்ளே போயிடுது. போன உடனே அங்கேருந்து எங்கே போகிறாங்க? லங்ஸுக்கு போகிறாங்க. இப்போ ஆல்வியோலார் சைட்டில் PCO2 இஸ் லோ அண்ட் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட். ஸோ PCO2 ஆல்வியோலார் இடத்துல கம்மியாக இருந்ததுன்னா திரும்பி ரியாக்ஷன் வந்து அதாவது ஸ்டார்ட் ஆகுது, லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக பிரியுது. ஸோ ஆல்வியோலர் சைட்டுக்கு போன உடனே இந்த PCO2 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் வந்து திரும்ப வந்து ரிவர்ஸ்ட் ஆகிட்டு என்ன ஃபார்ம் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், அதாவது இந்த இடத்துல ஒன்றா இருந்தவங்க இங்கே ஒன்றா ஃபார்ம் ஆகிருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் பிரிகிறாங்க. ஓகே,
This carbon dioxide is trapped as bicarbonate at the tissue level. It is transported to the alveoli and released as carbon dioxide. இப்போ tissue levelல எப்படி வருது? HCO3 பைகார்பனேட்டா ட்ராப் பண்ணுறாங்க. லங்ஸுக்கு அதாவது ஆல்வியோலைக்கு வந்த உடனே லங்ஸ் கிட்ட வந்த உடனே கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியில் வந்துடுது. Every 100 ml of deoxygenated blood delivers 4 ml of carbon dioxide to the alveoli for elimination. இப்போ 100 ml deoxygenated அதாவது impure blood, ஆக்சிஜன் இல்லாத blood வருதுன்னா பியூரிஃபிகேஷனுக்கு அதிலிருந்து 4 ml கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் விடுறாங்க ஆல்வியோலை மூலமாக. Bohr effect and Haldane effect. இப்போ இது வந்து Bohr effect, அப்புறமா Haldane effect சொல்கிறேன். Increase in PCO2 and decrease in pH. Decrease in pH decreases the affinity of hemoglobin for oxygen and shifts the oxyhemoglobin dissociation curve to the right and facilitate unloading of oxygen from hemoglobin in tissue. So இந்த PCO2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் pH டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனுக்கான அஃபினிட்டி அதாவது ஷிஃப்ட் ஆகுது. ஹீமோக்ளோபின் வந்து எடுத்துக்குது, ஆக்சிஜனை எடுத்துக்குது. அப்போ எடுத்துக்கிட்டு அது என்னவா மாறுது? ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறுது. அப்படி மாறும்போது உங்களுக்கு ஒரு கர்வ் வரும். அந்த கர்வ் வந்து ரைட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ரைட்ல இருந்து ஃபார்ம் ஆகும்போது அன்லோடிங் அதாவது ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை அன்லோட் பண்ணிடுது, விட்டுடுது டிஷ்யூஸில். ஓகேவா? ஆல்வியோலையரை எடுத்துகிட்டு வந்து டிஷ்யூஸில் விட்டுடுது. ஸோ திஸ் எஃபெக்ட் ஆஃப் PCO2 and pH on the oxyhemoglobin dissociation curve is called Bohr effect. That is Bohr. அதாவது இந்த PCO2 எஃபெக்ட் இருக்குது, எஃபெக்ட்டு ப்ளஸ் pH ஆக்சிஹீமோக்ளோபின்ல இருக்கிற pH இது ஒரு கர்வ், டிசோசியேஷன் கர்வை கொடுக்குது. அதுதான் போர் எஃபெக்ட். ஸோ போர் எஃபெக்ட்னா PCO2 அதிகமாக இருக்குது, pH கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீமோக்ளோபின் எதை தேடி போகும்? ஆக்சிஜனோட சேர பார்க்குமா? இப்போ ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகுதா? இந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது? ஆல்வியோலையில் ஃபார்ம் ஆகிடுது. அது எங்கே எடுத்துகிட்டு போய் பிரியணும்? டிஷ்யூஸில் போய் பிரியுது. ஸோ அந்த டிஷ்யூஸில் வந்து ஆக்சிஜனை அன்லோட் பண்ணி விட்டுடுது இந்த ஹீமோக்ளோபின். ஸோ இந்த எஃபெக்ட் அதாவது PCO2வும் pH ஆக்சி ஹீமோக்ளோபின் மேலே எஃபெக்டை காட்டுது இல்லையா? அப்போது ஒரு கர்வ் நடக்குது. அந்த கர்வுக்கு பேர் வந்து டிசோசியேஷன் கர்வ். அந்த கர்வை தான் நம்ம இங்கே போர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் Haldane effect. The Haldane effect on the other hand describe how oxygen concentration determines hemoglobin affinity for carbon dioxide. அது வந்து ஆக்சிஜன் அஃபினிட்டி. இங்கே கார்பன் டை ஆக்சைடு எப்படி? கார்பன் டை ஆக்சைடு எப்படி அதாவது ஹீமோக்ளோபினை கண்டுபிடிக்க வைக்குது, ஆக்சிஜனை கண்டுபிடிக்க வைக்குது. அந்த மாதிரி அதாவது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹீமோக்ளோபினுக்கு தேவை ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அந்த ஹீமோக்ளோபினில் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா இவ்வளோ ஆக்சிஜன் தேவை. அதோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எஃபெக்ட் தான் இந்த Haldane எஃபெக்ட். The amount of carbon dioxide transported in blood is remarkably affected by the degree of oxygenation of blood. இப்போ கார்பன் டை ஆக்சைடு பிளட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் என்னது? டிகிரி ஆஃப் ஆக்சிஜனேஷன் இன் பிளட். இப்போ 10% கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குன்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வேணுமோ அதுதான் டிகிரி. ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் தேவையோ அதுதான் டிகிரி ஆஃப் ஆக்சிஜனேஷன் ஆஃப் த பிளட். ஸோ 10% அந்த பிளட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 10% கார்பன் டை ஆக்சைடு இங்கே 10 டிகிரி ஆக்சிஜனேஷன் ஆஃப் த பிளட்டாக மாறுது. The lower the partial pressure of oxygen, lower is the affinity of the hemoglobin saturation with oxygen. Hence, more carbon dioxide is carried in the blood. So, lower அதாவது ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் சேச்சுரேஷன் வந்து அதோட அஃபினிட்டி ஆக்சிஜனோட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது லோயர் அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் PO2 வந்து கம்மியாக இருந்ததுன்னா
ஹீமோகுளோபின் சேச்சுரேஷன் வித் ஆக்சிஜனும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எது அதிகமாக கேரி ஆகிட்டுருக்கு? கார்பன் டை ஆக்சைடு தான் பிளட்ல அதிகமாக கேரி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபினாமினனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹால்டேன் எஃபெக்ட். ஸோ திஸ் எஃபெக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் இன் போத் த டிஷ்யூஸ் அண்ட் லங்ஸ். இந்த எஃபெக்டால தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஷ்யூஸ்லேயும் லங்ஸ்லேயும் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டுருக்கு. இன் லங்ஸ் the process is reversed and the blood moves through the pulmonary capillaries. Its PCO2 declines for 45 mmHg to 40 mmHg. So lungsல இது வந்து அப்படியே மாறுது. The blood வந்து pulmonary capillaries இருக்கு இல்லையா, அது வழியாக போகும்போது the PCO2 அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும். எவ்வளோன்னா 45 mmலேருந்து 40 mmHg மாறுது. For this to occur, carbon dioxide is freed from bicarbonate ions and chloride ion moves into the plasma and re-enters the RBC and binds with hydrogen ion to form carbonic acid which dissociated into carbon dioxide and water. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை ஃப்ரீ பண்ணணும். அது ஃப்ரீ பண்ணணும்னா எதுலேருந்து? HCO3 அதாவது பைகார்பனேட் அயான்ஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த குளோரின் அயான்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்மாக்குள்ளே போகுது. பிளாஸ்மாக்குள்ளே போன பிறகு ஆர்பிசிக்குள்ளே போகுது. ஆர்பிசிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் அயானோட சேருது. சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? கார்போனிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுதா? கார்போனிக் ஆசிடை ஃபார்ம் பண்ண உடனே எது டிசோசியேட் பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டரையும் பிரிக்குது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் திஸ் கார்பன் டை ஆக்சைடு diffuses along its partial gradient from the blood to alveoli. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதுதான் பார்ஷியல் கிரேடியண்ட்டாக blood to the alveoliக்கு மூவ் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே காட்டியிருக்காங்க இந்த எஃபெக்ட். அதாவது குளோரைடு ஷிஃப்ட் மெக்கானிசம். என்ன சொன்னாங்க இதில்? அந்த இது கெப்பிலரி எண்டோதீலியல் டிஷ்யூ, அந்த இது பிளாஸ்மாவில் இருந்து இந்த குளோரின் அயான்ஸ் வந்து ஆர்பிசிக்குள்ளே போகுது. அப்படி போகும்போது HCO3 அதாவது ஹைட்ரோ தட் இஸ் பைகார்பனேட்ஸ், இந்த பைகார்பனேட்ஸ் என்ன பண்ணுது? என்னவா சேஞ்ச் ஆகுது? என்னது? ஹைட்ரஜன் அயான் ப்ளஸ் CO2 பிரியுது. ஸோ அந்த CO2 வந்து வெளியில் வரணும். ஓகே, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்டுக்குள்ளேருந்து டிஃப்யூஸ் ஆகி வெளியில் வரணும். அதை தான் இங்கே இது எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த குளோரைடு அயான்ஸை வச்சுன்னா. குளோரைடு அயான்ஸ் உள்ளே போனாதான், இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது புரியுதா பாருங்கள்? குளோரைடு அதாவது ஹைட்ரோ கார்பனேட் அயான்ஸ் வந்து ஃப்ரீ ஆகணும்னா இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அயான்ஸ்லேருந்து அதாவது இந்த ஃப்ரீ ஆகணும், கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ ஆகணும்னா குளோரின் அயான்ஸ் வந்து பிளாஸ்மாக்குள்ளே இருந்து ஆர்பிசிக்குள்ளே போகணும். ஆர்பிசிக்குள்ளே போன உடனே என்ன நடக்குது? அங்கே யாரோட சேர்வாங்க? இந்த குளோரைடு அயான்ஸ் ஹைட்ரஜனோட சேர்றாங்க. ஸோ ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? கார்போனிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கார்போனிக் ஆசிட் வந்து டிசோசியேட், அதாவது இங்கே டிசோசியேட் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டராக பிரிகிறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில் வருது. இதுதான் இந்த எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து ஆல்வியோலையில் நடக்குது. இதை தான் ஹால்டேன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.